என்ற ஒரு ஆசிரியர். ஆனால் அவருக்கு ஒரு கால் இல்லை. இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு காலை அவர் சிறு வயதிலிருந்தே இழந்தார். ஆனாலும் ஆசிரியர் பயிற்சி பணிக்கு படித்து சிறந்த ஆசிரியராக, தலை சிறந்த ஆசிரியராக அவர் சிறந்து விளங்கினார். ஒரு நாள் ஞாயிறு வழிபாட்டிலே சீனாவிலிருந்து ஒரு மறைபரப்பு பணியாளர் அன்றைய வழிபாட்டை நற்செய்தி கொடுப்பதற்காக வந்திருந்தார். அப்பொழுது அவர் இறைவார்த்தை நற்செய்தி அறிவித்த பிறகு அதன் முடிவிலே, அன்பார்ந்த மக்களே, சீனாவிலே அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அங்கு நற்செய்தி பணி ஆற்ற நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள். உங்களில் யாராவது அங்கு சென்று நற்செய்தி பணி ஆற்ற ஆர்வமாக இருக்கிறீர்களா, விருப்பமாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. அப்போ ஒருத்தருமே கை தூக்கல, எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. கடைசி வரிசையில் ஒருத்தர் தூக்குனாரு கைய. இந்த மறைபரப்பு பணியாளர், சீனாவிலிருந்து வந்த மறைபரப்பு பணியாளர் ஜேம்ஸ் ஹட்சன் என்பவர் போறார். பின்னால போய் பார்க்கிறாரு, அவருக்கு கால் இல்லை. அப்போ உங்களால் எப்படி? அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு 2 கை இருக்கிறது, இதயம் இருக்கிறது, பணி செய்ய ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னார் அந்த ஆசிரியர் ஜார்ஜ் ஸ்டாட். உடனே ஜேம்ஸ் ஹட்சனுக்கு அப்படி புல்லரித்தது. வாருங்கள் ஐயா, இப்படிப்பட்டவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன், வாருங்கள், நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்று கூட்டிச் சென்றார். 1865ஆம் ஆண்டு ஆரம்பித்த பணி 25 ஆண்டுகள் அந்த ஜார்ஜ் ஸ்டாட் என்ற அந்த ஆசிரியர் பணி செய்து நிறைய பேரை இயேசுவுக்கு நற்செய்தியை அறிவித்து நிறைய பேரை மனமாற்றி அருமையான ஒரு பணியை அவர் செய்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதை போல ஆண்டவர் இயேசு தனது பணிக்காக, நற்செய்தி பணியை செய்வதற்காக பல இடங்களுக்கு 72 பேரை நியமித்து பணி செய்ய அனுப்புகிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். ஏற்கனவே 12, அது போக 72 பேரை நியமித்து தாம் போக இருந்த இடங்களுக்கு தனக்கு முன்பாக அவர் அனுப்புகின்றார். 2 பேரா அனுப்புகிறார். ஏன் 2 பேர்? தனியாக போனால் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு துணையாக இருக்கும்ல. என்ன இன்னொன்று, எப்பொழுதுமே 2 இன்ஜின் இருந்தால் தான் விமானம் நல்லா பறக்கும். 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிட்டு பார்த்தீங்களா? யாரோ கல்ல வேலை பண்ணியிருக்கிறானுங்க. 2 ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் எத்தனை பேர் கோர விபத்து பார்த்தோம். எல்லாமே போல் எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் இதாயினா இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ். என்ன, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகும் பொழுது இன்னொருத்தர் அந்த பணியை எடுத்து நடத்தணும். வீட்டில் 2 பேர் கணவன் மனைவி ஏன் இருக்கிறாங்க? ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகினா இன்னொருத்தர் குடும்பத்தை தள்ளிட்டு போகணும்ல. ஒருத்தர் சோகம் இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அவங்கள பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்ல. எவ்வளோ அழகாக கடவுள் கொடுத்துருக்காங்க. தான் 2 பேர் கடவுள். நிறைய நேரம் நினைப்போம், ஏன் 2 பேரை வச்சுக்கிட்டு குடும்பத்தை, ஒருத்தரே இருந்து குடும்பத்தை நடத்தலாமேலாம் நினச்சிருக்கிறோம். இப்படி சண்டை வருதே, இப்படி வருதே. ஆனால் எதுக்கு? அதுதான் முக்கியம். ஒருத்தர் தளர்ந்து தள்ளாடும் பொழுது இன்னொருத்தர் தோள் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் கணவன் மனைவி. அதே போல் எந்த பணியாக இருந்தாலும் சரி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் டயர்டாக இருக்கும் பொழுது, சோர்வாக இருக்கும்போது இன்னொருத்தர் அந்த பணியை செய்ய வேண்டும். அதுக்கு தான் 2 பேரை அனுப்புகிறார். சரி, 72 பேரை ஏன் தேர்ந்தெடுத்தார்? மற்ற மார்க்கு, மற்ற நற்செய்திகளில் இந்த 72 பேரை பற்றி பேசலை. 12 பேர் தான். அப்போ நம்மளும் இயேசுக்கு 12 சீடர்கள் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 72 பேர் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த 12 பேர் எதை குறிக்கிறது? 12 அப்போஸ்தலர்கள், 12 குலங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேலினுடைய 12 குலங்கள், கோத்திரங்கள். அதனால் 12 அப்போஸ்தலர்கள். அப்போ அந்த 12 கோத்திரங்களுக்கும் 12 பேர்,
ரைட். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்கப்படும். அப்போ புற இனத்து மக்களுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15ல் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நடைச்செய்தி அடைவீங்கள். அப்போ இந்த 12 பேர் 12 கோத்திரங்களுக்கு. அப்போ மற்ற இடங்களுக்கு அதான் இந்த 72 பேரை தேர்ந்தெடுத்து மற்ற எல்லா இடங்களுக்கும். அப்போ ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய பணி எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்றுவிடக்கூடாது, சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதான் 72 பேர். ஏற்கனவே லூக்கா நற்செய்தி யாருக்கு எழுதப்பட்டது? இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, என்ன, யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்து மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், விளிம்போரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழைகள், அனாதைகள், பாவிகள், இவங்களுக்கு. அப்போ உலகத்தில் உள்ள கடைக்கோடி எல்லா மக்களுக்கும் இயேசு யார், அவங்களுக்காகவும் இயேசு பிறந்தார். அந்த நற்செய்தி இயேசுவுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் லூக்கா நற்செய்தியினுடைய நோக்கம். அதனால தான் அவருக்கு ஒரு பரந்த உள்ளம். அதனால தான் அந்த 72 பேரை அவர் நியமித்து எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி சென்றடைய வேண்டும் என்று அவர் அவருடைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகின்றார். சரி, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த மோசே ஒரு 70 பேரை நியமித்து பணிகளை பிரித்து கொடுத்திருக்கிறார். கடவுள் அதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். அப்போ மோசே மட்டும், அவருக்கும் சில நேரத்தில் காய்ச்சல் வரும், தலைவலி வரும்ல, அந்த நேரத்தில் மக்களை, அது எவ்வளோ பெரிய மக்கள், ஏறக்குறைய 4000க்கு மேற்பட்ட மக்கள், இப்போ எல்லாத்தையும் வழி நடத்தணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு இன்ஜின் காணாது, டபுள் இன்ஜின் வேணும், ட்ரிபிள் இன்ஜின் வேணும். அப்படிங்கிறதுனால அப்போ அவருடைய பணியை எல்லா மக்களுக்கும் சென்றடைவதற்காக 70 பேரை நியமிக்கிறார். 70 பேரை நியமித்து, அப்போ இதனுடைய அப்போ பழைய பாட்டில் இருந்திருக்கு. அப்போ இந்த யுத்தியை தான் இயேசு பின்பற்றுறார். நம்ம 12 பேரை அதை தாண்டி போவோம், 72 பேர் எல்லா இடங்களுக்கும் அனுப்புவோம்னு சொல்லி 72 பேரை நியமித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு கணிப்பு, இயேசு பணி செய்த ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பணி செய்தார். அப்போ ஒரு முதல் ஆண்டில் 12, அடுத்த ஆண்டில் 12, அடுத்த ஆண்டில் 12, அப்போ மொத்தம் எத்தனை? 36. அப்போ 3 ஆண்டுகளில் 36, 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அப்போ அதில் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு சீடரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்க அழைச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ 36 × 2 72, இது ஒரு கணக்கு. அடுத்து யூத மரபுபடி ஒரு சீடர் தன்னோடு 6 சீடரை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அப்போ 12 × 6 72. அப்போ அதனால் 72 பேர் அந்த கணக்கில் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, இப்போ என்ன பணிக்காக அனுப்புகிறார்? நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் தேவை. அக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி. இன்னைக்கு திருச்சபை நிறைய பணிகளை செய்கிறது, நாமும் பல பணிகளை செய்கிறோம். இப்போ திருச்சபை நிறைய பணிகள், கல்வி பணி செய்கிறது, மருத்துவ பணி செய்கிறது, அறப்பணிகள் செய்கிறது, என்ன நிறைய பணிகள், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த பணிகளை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ முதன்மையான பணி எது? நற்செய்தி பணி. அப்போ இன்னைக்கு நற்செய்தி பணி தான் முதன்மையாக செய்ய வேண்டும். ஆனால் இன்னைக்கு நற்செய்தி பணியை விட்டுட்டு மற்ற பணிகளில் இன்று தாய் திருச்சபை மூழ்கி கிடக்கிறது. கரெக்டு தானே? ஸ்கூல், எங்கே பார்த்தாலும் ஸ்கூல், ஃபாதர் சிஸ்டர்ஸ் பாருங்கள், எல்லாம் ஸ்கூல் டீச்சிங். கல்வி பணி தேவைதான், ஆனால் அதுக்கு யாரை நியமிக்கணும்? ஆசிரியர்கள் யார்? மக்கள் இருக்கிறாங்க பொதுநிலை, அவங்கள நியமிக்கணும். நம்ம நிறுவனத்தை வச்சு கோஆர்டினேட் பண்ணணும். அப்போது சிஸ்டர்ஸ் எங்கே போகணும்? மரக்கேள்வி சொல்லிக் கொடுக்க போகணும், நற்செய்தி பணியை பைபிளை தூக்க போகணும். இன்றைக்கி எல்லா சிஸ்டர்ஸ் கையிலையும் பைபிளில் என்ன இருக்குது? பாடப்புத்தகம் இருக்கிறது, பாடப்புத்தகம் இருக்கிறது. அதை பிடிச்சு சொல்லிக் கொடுக்கறது. இன்றைக்கி எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, வேலை கிடைக்காம, சாப்பாடு இல்லை, வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஊசி போடுறது, மருத்துவமனையில் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்குது? ஏகப்பட்டது, பெருகி கொண்டே சென்று விட்டது, நிறைய இருக்குது. அப்போது மருந்தையும் ஊசியும் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் எவ்வளோ பேர் குடும்பம் பிரிஞ்சு சின்ன பண்ணமாக இருக்கிறது.
மனசு நோயினால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நீ ஊசி மருந்தை கொண்டு போ, ஆற்றுப்படுத்து, உட்கார்ந்து கவுன்சிலிங் கொடு. அதெல்லாம் எங்க வேலை இல்லை. இன்னைக்கு அதுக்கு தான் ஆள் தேவை. இன்னைக்கு கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்துதலுக்கு எத்தனையோ பேர் மன உளைச்சல்ல எவ்வளவு பாரங்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு ஊசி போட்டு மாத்திரை போட்டால் நிற்காது. தலைவலி காய்ச்சலுக்கு அது நிற்கும், அது ஆஸ்பத்திரி. அப்போ இந்த பணியை தாய் திருச்சபை தான் செய்யணும். அருள் தந்தையர்களும் சரி, அருள் சகோதரிகளும் சரி, இந்த பணியை தான் செய்யணும், ஆற்றுப்படுத்த பணி. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது உலகெங்கும் சென்று. ஒவ்வொரு சிஸ்டர் ஒவ்வொருத்தரை பிரித்து கொடுத்தா போதுமா? ஒவ்வொரு ஃபாருக்கு இந்த ஏரியா அங்கே போய் மருத்துவ பணி செய், அதாவது மனநல மருத்துவ பணி செய், ஆற்றுப்படுத்தும் பணியை செய். அதுக்கு தான் ஆள் இல்லை. நீ ஏகப்பட்ட மருத்துவமனைகள் காசு சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது. அதே போல முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள் நிறைய இருக்கிறது இன்னைக்கு அரசு சார்பாக. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பையங்களுக்கு அறிவுரை சொல்லி மருத்துவ பணி, மறைக்கல்வி பணி, மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து பைபிளை கற்றுக் கொடுக்கறதுக்கு, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. எத்தனையோ பேர் தெருவில் இருக்கிறார்கள், எத்தனையோ முதியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஹோமை வச்சு நாம் நடத்த வேண்டாம், அவங்கள பராமரிப்போம், அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துவோம், அவங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்லி கொடுக்கலாம். அவங்க கஷ்டத்தில் நம்ம ஆறுதல் கொடுக்கக்கூடிய பணியை இன்னைக்கு தாய் திருச்சபை செய்யலாமே. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, முதன்மையான பணி நற்செய்தி பணியாகத்தான் இருக்க வேண்டும். அதை இன்று தாய் திருச்சபை செய்ய மக்கள் எல்லோரும் நாம் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும். பவுலடியார் பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவர் எவ்வளவோ தெளிவு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். அடிமை சந்தை, மனித அடிமை சந்தைகள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் கிடையாது. இப்போ நம்ம இதில் சந்தைகள் இருக்குல்ல, என்ன சந்தைகள்லாம் இருக்குது? காய்கறி சந்தைகள் இருக்குது, ஆடு சந்தை இருக்குது, மாடு சந்தை இருக்குது, கோழி சந்தை இருக்குது, கோழிகள் எல்லாம் அப்போ அதில் என்ன செய்வாங்க? விற்பாங்க. அப்போ விலை கொடுத்து நாம் ஆடு மாடு நம்ம பொருளை வாங்கிட்டு போயிடுறோம். அது பிறகு அது நமக்கு சொந்தம். அதே போல் மனித சந்தைகள், போர்களிலே பிடிக்கப்பட்டவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் அடிமை சந்தையில், மனித சந்தையில் கொண்டு வச்சிருவாங்க. அப்போது பெரிய பெரிய பண்ணையார்கள் அவர்களை விலை கொடுத்து வாங்குவாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு. அப்போ விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு போன உடனே அவங்க ஒவ்வொரு அடிமைக்கும் ஒரு முத்திரை குத்திடுவாங்க, ஒரு சீல் மாதிரி வச்சுருவாங்க. அதில் என்ன முத்திரைன்னா, யார் வாங்கிட்டு போகிறாரோ அவருடைய பேர் இருக்கும். சரிதானே? எடிசன் அப்படின்னா அப்போது அடிமை இருக்கும். இப்போ நான் ஒரு அடிமை அப்படின்னா, எடிசன் என்ன வாங்கிட்டாருன்னா, என் பேர் என் பேர் எடிசன் தான். என்ன இங்கே எடிசனுங்கிறது மொச்சை குத்திடுவாங்க, அது அழியவே அழியாது. அப்போ நான் அவர் வீட்டில் தான் இருக்கணும். என்னை யார் வாங்கினாரோ அந்த பண்ணையார், அந்த முதலாளி வீட்டில் அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே போல் பவுலடியார் யாருக்கு அடிமையாக இருக்கிறாரு? இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறார். இயேசு அவரை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு யாருக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது. எந்த மேல் அதிகாரிகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. மனைவி கணவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அடிமைங்கிறதே இல்லை, எல்லாரும் சமம். அதனால தான் கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே சமமாக படைத்தார், ஆணும் பெண்ணும் சமமாக படைத்தார். ஆனால் இன்னைக்கு இன்னும் அடிமை இருக்குது. ஏழைகள் கஷ்டப்படுகிறவங்களை அப்படி அடிமை போல வச்சு நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவையில்லை, ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்வதிலே நீ ஆண்டவருக்கு அடிமை. அந்த வேலையை மட்டும்தான் நாம் செய்யணும். அதுதான் கிறிஸ்தவள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்தவ மதிப்பீடுகளை, இறையாட்சி பண்புகளை நாம் வேலை செய்கிற இடத்துல அன்பு, பண்பு, நீதி, சமத்துவம் இதை விதைச்சாலே அதுவே ஒரு பெரிய நற்செய்தி பணி. நம்ம தூக்கிட்டு போய் ஊர அலைய வேண்டாம், அப்படி தானே? அப்போது நமது முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு சிறந்த நற்செய்தி பணி. அப்போது நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம எல்லாத்துலேயும் யார் முத்திரை இருக்கிறது? ஜீசஸ், இயேசுனுடைய முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமே நான் ஊழியம் செய்வோம். யோசுவா சொல்லுவார் பார்த்தீங்களா, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கே அடிமை. 10:2
அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். சரி, அறுவடைக்கல்ல பஞ்சம், ஆட்களுக்குத்தான் பஞ்சம். அறுவடைக்கல்ல பஞ்சம், ஆட்களுக்குத்தான் பஞ்சம். இன்னைக்கு யதார்த்தமாகவும் அப்படிதான். நிறைய அறுவடைகள் இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன பிடிக்க முடியல, அதனால் வடநாட்டுக்காரங்களை தான் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை பிடிக்க வேண்டியிருக்கு. அதே போல் நற்செய்தி பணிக்கு நிறைய பேர் தேவைப்படுது. வடநாட்டுக்காரங்களை பிடிச்சிட்டு ஹிந்தியில் என்ன எல்லாம் இது பண்ண வேண்டிதான். ஏன்னா எனக்கு எல்லா இடமும் ஹிந்தி, இன்றைக்கி ஹிந்தி தெரியலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. தானே எல்லா ஹோட்டல்லையும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடியிலே எல்லாம் இருக்குது. எல்லா ஹோட்டல் எல்லா இதுலேயுமே ஹிந்தி தெரிஞ்சால் தான் இன்றைக்கி வாழ முடியும். ஏன்னா எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. எல்லா கடையிலையும் எல்லா உணவகத்துலையும் இன்றைக்கி ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதனால் ஹிந்தி திணிக்கப்படலை. நாம் தான் ஹிந்திக்காரனை வரவழைச்சிட்டோம் வேலைக்கு. சரி தானே, நம்ம ஆளுக்கு வேலை இல்லை, யாருமே வேலை இல்லைங்கிறது இல்லை, வேலை செய்ய எவனுமே வரமாட்டேங்கிறாங்க. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, நம்ம ஆளுக்கு வேலை செய்ய மாட்டேங்கான். அப்போ வேலை செய்கிறது யார்? நல்ல வடநாட்டுக்காரங்க நல்லா மாடுமா, அப்போ அவங்கள பணி அமர்த்துறோம். அப்போ அவன் ஹிந்தி பேசுகிறான். எல்லாமே நீங்கள் எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டிலே இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் எல்லா ஹோட்டல் நீங்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஹிந்தி தெரியாமல் இன்றைக்கி இருக்க முடியாது. அவ்வளோதான். அதனால் அதுக்கு காரணம் யார்? நம்ம தான், நான் தான் காரணம். அதனால் மத்திய அரசு தான் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது அது தவறான கருத்து. அது தவறான கருத்து. நீ தான் அரை சம்பளம் அவனுக்கு வேலைக்கு கொடுத்து அவனை அமர்த்துறது யார்? நான் தான். அப்போ நீ இன்றைக்கி எல்லாருமே ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ வேலைக்கு அமர்த்த நீ ஹிந்தி படித்து ஆகணும், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக. அதனால் ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்தி வடமொழி அப்படின்லாம் சொல்லி நினைக்க தேவையில்லை. நான் தான் ஹிந்திக்காரனை கூப்பிடுறேன், நான் தான் வச்சு இது பண்ணுறேன். தமிழ்நாடுங்கயே ஏன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வச்சு வேலை வாங்குறியா? ஹிந்தினார எல்லா இடத்துல இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ இடங்கள்ல எல்லாம் ஹிந்திக்காரங்களை வச்சு தான் வேலைக்கு வாங்குகிறோம். அப்போ யார் ஹிந்தியை திணிக்கிறது? நான் தான். தமிழ்நாட்டுக்காரன் தான் ஹிந்தியை திணிக்கிறான். நானே ஹிந்திக்காரனை கூப்பிட்டு நானே ஹிந்தி படிக்கணும், அவ்வளோதான். அதனால் அரசியல் வேஷங்கள், அரசியல் போலிகள் களைந்தெறியப்பட வேண்டும். சரி தானே? சரி, அப்போ இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அப்போ நற்செய்தி பணி இன்றைக்கி தேவையான பணிகள் நிறைய இருக்கிறது, ஏகப்பட்ட பணிகள் இருக்கிறது. நற்செய்தி பணி அதை செய்கிறதுக்கு ஆட்கள் தான் தேவை, இறை ஊழியர்கள் தேவை, இறை பணியாளர்கள் தேவை, அருள் சகோதரிகள் தேவை, அருள் தந்தையர்கள் தேவை, மறை பணியாளர்கள் தேவை. பொதுநிலையினராக இருந்தாலும் செய்யலாம் நற்செய்தி பணி. எத்தனை பேர் திருமணமாகி குடும்பமாக இருந்து நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஊர் ஊராக போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போது ஜபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே நற்செய்தியில் சொல்லிட்டார், நிறைய இறை பணியாளர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜபம் செய்ய வேண்டும். அதுபோல் நற்செய்தி பணியை செய்வதற்கு எப்படி அந்த முதல் நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட ஜார்ஜ் ஸ்டார்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் முன் வந்தாரோ, அதே போல் நாமும் நற்செய்தி பணி ஆற்ற முன் வர வேண்டும். 3வது வசனம், புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன். அப்போ இந்த சமூகம், இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்தது, தீயது, மாசுபடு, ரொம்ப மாசு, எவ்வளோ அக்கிரமங்கள், எவ்வளவு பாவங்கள், ஒவ்வொரு நாளுக்கு நாள் தினுசா தவறுகள், தீமைகள் கூடிக்கிட்டே இருக்குது. அப்படி தானே? எப்படிலாமோ நடக்குது. செய்தித்தாளை பார்த்தா ஏகப்பட்டது. அப்போ ஓநாய்கள் இன்று கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் ஆட்டுக்குட்டிகளாக சாந்தமாக அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். தாவீது, கோலியாத் பாருங்கள், தாவீது ஒரு ஆடு போல இருந்தார். ஆனால் கோலியாத் எவ்வளோ பெரிய மாமிச மலை, பெரிய வீரன். ஆனால் அவர் போரில் ஜெயிச்சுட்டார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 - 54 வரை உள்ள பகுதிகளிலே நாம் இதை பார்க்கலாம். அப்போ சின்ன பையன் தாவீது, அவ்வளோ பெரிய. அதே போல் காந்தியடிகள், ஆங்கிலேயர்கள் எவ்வளோ பெரியவர், படைக்கலங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அமைதியான வழியின் மூலமாக ஆடு போன்று சாந்தமாக காந்தியடிகள் இருந்து அவர்களை எதிர்த்து போராடி விடுதலை பெற்று தந்தார். அப்போ இந்த கச்சடா, சாக்கடை, அசுத்தம், ஓநாய்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில், இந்த உலகத்தில் நமது நற்செய்தி பணி ஆடு போல இருந்து நாம் அதை களை எடுக்க வேண்டும். இன்று களை எடுக்கக்கூடிய பணி நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா கடைகள்லையும், எல்லா வியாபாரங்களையும் மனுஷர்கள் ஏமாத்துறாங்க. மனுஷர்களுடைய உறவுகளையும் போலியான உறவுகள் தான்.
பொருட்களும் போலி தான், எல்லாம் ஏமாத்து வேலை, வியாபாரம் பண்ணுறது எல்லாம் பொய். அப்போ ஓநாய்கள். அப்போ இன்னைக்கு தேவையான பணி நாம் ஆடு போல மாறி அதை களை எடுக்க வேண்டும். இந்த களை எடுக்கக்கூடிய பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். தீங்கு மிகுதியாக இருக்கிறது, நீ அதையோ எதிர்த்து போராடி அதை வெற்றிக்கொள், நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எரேமியா 1:18-19. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசருக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ களையெடு, ஓநாய்களிட செய்ய போரிடு, தீமைக்கு எதிராக சாத்தானை போரிட்டு வெல். சாத்தான் வெற்றி கொள்ள முடியாது. தீமை தான் நிறைய இருக்குது, தீயவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, நீ ஒருத்தன் தான், ஆனாலும் நீ அதை வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் நான் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு, மதில் சூழ் சுவரை போல, அடுத்து இரும்பு தூண் போல, அடுத்து வெண்கல சுவர் போல நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஊக்கமூட்டுகிறார். அப்போ இந்த தீமையை, ஓநாயை களை எடுக்கக்கூடிய பணி, நீ ஆட்டுக்குட்டியாக இருந்தால் நீ போ, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு இரும்பு தூணாக நான் இருப்பேன், வல்லமையாக ஆற்றலாக இருபுறமும் சுவர் போல இருப்பேன், நீ போரிடு, களையெடு, ஓநாயை கொன்றுவிடு, தீமையை சாத்தானை ஒழித்து விடு. அதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு பணி, அதை செய் என்று சொல்லுகிறார். எரேமியா 1:7-8. ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். எங்கு போசனாலும் போ, அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, நீ கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சிறு பிள்ளைன்னு நினைக்காத, நீ ஒரு ஆடு தான், ஆனால் நீ ஓநாயை வெற்றி கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து லூக்கா நற்செய்தி 10:4. பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். அப்போ பணப்பை, நிறைய காசு எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம், எளிமையாகவே நீ இப்போ ஒன்றுமில்லாமல் போ. பணி செய்ய அனுப்புகிறார். பணி செய்ய போகும் பொழுது நீ ஒன்றுமே இல்லாமல், காசு எதுவுமே வேண்டாம், ரொம்ப சுமையை தூக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறார். இந்த ரயில் டிக்கெட்டு, பழைய உள்ள ரயில் டிக்கெட்டில் பின்னாடி எழுதியிருக்கும், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் ஜேர்னி அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. குறைவான சுமை, எளிதான சுகமான பயணம், இனிதான பயணம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். நிறைய தூக்கிட்டு போனால் நமக்கு ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது. கொஞ்சம் லக்கேஜோடு போனோம்னா, சுமையோட போனோம்னா நல்லா சந்தோஷமாக ஃப்ரீயாக பணிச்சு நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷமாக பிரயாணம் எவ்வளோ தூரம்னாலும் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப தூரம் பயணம் செய்யும் பொழுது இங்கே லக்கேஜே இருந்தால் அப்புறம் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது. இப்போ அதே போல் பணம், அது இன்றைக்கி ஒரு பெரிய லக்கேஜ், பெரிய ஒரு சுமை. இன்னைக்கு பணம், சொத்து, நகை, ஏகப்பட்ட இது வச்சுருக்கிறாங்க, சுமையோடு இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை சுகமாக இருக்குமா? ரொம்ப சுமையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையும் சுமையாக தான் இருக்கும். அது எதுக்கு? 3 வேளை சாப்பாடு என்ன போதும், நமக்கு தேவையான வீடு இருக்கிறதுக்கு, ஒரு வீடு உடுக்கிறதுக்கு இது. அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப சுகமாக இருக்கிறாங்க. என்ன எளிதான, என்ன குறைவான சுமை, இனிமையான வாழ்க்கை போல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வர வர நிறைய சேர்க்கணும்னு சுமை அதிகமாக வாழ்க்கையில் சுமை, மன அழுத்தம் அதிகமாகிறது, மனபாரம் அதிகமாகிறது, மனசில் சந்தோஷமாகவே இல்லை. எவ்வளோ லேண்ட் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, இருந்து என்ன பையன், மனசில் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஒரு சமயம் கொரோனா நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒருத்தன் ரோட்டில் நின்று பையி பேக்கில் உள்ள பணத்தை, ரூபா நோட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறான், எல்லாம் வச்சு பறக்குறான். என்னடா பணம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து புறக்கிட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்த மட்டும் கேட்குறான், என்னையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பணத்தை இப்படி அள்ளி வீசுறியே,
அப்போ அவர் சொல்கிறாரு, இது என் பணம் இல்லை, என்னுடைய நண்பர் பணம். அவர் இதை செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? அவர் யார்? அவர் கொரோனாவில் செத்து போயிட்டார். அது சாவறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சுருந்தேன், சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், அதால் என்னுடைய கொரோனா வியாதியை சுகப்படுத்த முடியலை. அப்போ இது எதுக்கு? இந்த பணம் இருந்து எதுக்கு? இதை தூக்கி நீ வீசிரு அப்படின்னு என் நண்பர் சொன்னார். கொரோனாவில் செத்து போனவர் சொன்னார். அதனால தான் நான் செஞ்சிட்டு ஒன்றும் செய்ய முடியலையே. நெப்போலியன் இறந்தபோது அடக்க பெட்டிக்கு வெளியே 2 கையை திறந்து வைங்க, உலக மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஊர்வலமாக எடுத்து செல்லுங்கள். இந்த நெப்போலியன் வாழும் பொழுது இருக்கும்போது எவ்வளவோ சேர்த்து வச்சிருந்தான், பணம், பதவி, பட்டம், ஊர்கள் எவ்வளவு. ஆனால் போகும்போது வெறும் கையராய் ஒன்றுமில்லாமல் செல்கிறான் என்று இந்த உலகம் அறியட்டும் என்று சொன்னார். அதுதான் உண்மை. நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறது அதுதான். நமக்கு தேவைக்கு போதுமானது, ஆனால் தேவைக்கு அதிகமாக பணம், சொத்து எல்லாம் சேர்த்து வச்சு எதுக்கு? மனபாரமும் சண்டையும் தான். எனவே நாம் அதையும் இழந்து சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். 5வது வசனம், நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி உண்டாக. இன்னைக்கு வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எது தேவை? அமைதி தான். அப்போ இந்த அமைதியின் நற்செய்தியை தாங்க வேண்டும், அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இறைவா, எங்களை நீர் உமக்காக படைத்தீர், நாங்கள் உம்மை அடையும் வரை எங்களில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. யார் சொன்னா? எந்த புனிதர் சொன்னார்? புனித அகுஸ்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள், அமைதி என்கின்ற விதையை எல்லா இடங்களிலும் விதைச்சிட்டு போங்க, அங்கங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் விட்டு வந்து மரமாக வளரட்டும். ராபர்ட் ஹோ அமெரிக்காவிலே பெரிய அணுகுண்டை தயாரித்தவர், நிறைய ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அவரை பற்றி ரொம்ப பெருமையாலாம் பேசினாங்க. ஆனால் கடைசியில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் தயாரித்த இந்த அணுகுண்டை விட ஆற்றல் வாய்ந்தது எது தெரியுமா? அமைதி தான். எவ்வளவோ அணுகுண்டு போட்டாலும் சண்டையை நிறுத்த முடியல, ஆனால் அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக தான் சண்டையை நிறுத்த முடியும்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி நாடுகளுக்கு இடையே ஏகப்பட்ட சண்டை, நிறைய போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டுக்கு. எவ்வளோ உயிரிழப்புகள், எவ்வளோ பொருள் சேதங்கள். என்ன? அப்போது இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அமைதிதான் ஆயுதம். திருத்தந்தை 23ஆம் ஜான் அவனியில் அமைதி என்கின்ற ஒரு சுற்றுமடலை 1963ஆம் ஆண்டு வெளியிடுகிறார். அதற்கு பின்புலம் சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கு இடையே பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. திடீர்னு நின்றுட்டு கியூபாவில் ஏகப்பட்ட படைக்கலன்கள், அணு ஆயுதங்கள்லாம் குவிக்கப்படுகிறது. இவருக்கு என்ன திடீர் நின்றுட்டு காரணம் என்னன்னா, இந்த திருத்தந்தை அங்கு தலையிடுறாரு. அப்ப திருத்தந்தை இந்த 2 நாட்டோட போய் பேசுறாரு. அமெரிக்கா, சோவியத் யூனியன், இப்போதைய ரஷ்யா. அப்போ 2 பேரோடும் இவர் தலையிட்டு பேசி அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார். பொதுவாக போர் 2 நாட்டுக்கு இடையில் நடக்குன்னா தலையிடக்கூடாது, அது நீ தலையிடாத, அது நீ போயிரு, அது அவங்களுக்கு உள்ளது, அது ஒரு நீதிக்கான போராட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால மற்றவங்க தலையிடக்கூடாதுங்கிற ஒரு இது இருந்த நிலையில, அந்த சூழல்ல திருத்தந்தை அவர் தலையிட்டு 2 நாட்டு தலைவர்களையும் பேசி ஒரு போரை நிறுத்திவிட்டார். பாருங்கள், அப்ப முடியும், நம்மளாலும் அமைதியினுடைய நற்செய்தியாக மாற முடியும். ஒரு ஆடாக இருந்து ஓநாய்களாக இருக்கக்கூடியவர்களை மாற்ற முடியும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 32வது வசனம், எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? 2 நாட்டுக்கு இடையில இருக்கு பெரிய பனைப்படம், அப்போ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானம் செஞ்சிருவோம்ப்பா, போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாரா? அது இன்னைக்கு இல்ல. நான் வலு குறைந்தவனாக இருந்தால் நான் கடைசி வரை போராடுவேன், சண்டை சண்டை. அப்ப அமைதிக்கான வழியை பைபிள் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். நிறுத்திரு, என்னால முடியாதப்பா, முடிச்சுக்க. அப்ப அமைதிக்கு தான் இன்னைக்கு வெல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், கொலோசியர் 3:15, கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி நமது உள்ளங்களை இல்லங்களை நெறிப்படுத்த வேண்டும். திருப்பாடல் 122:7 வாசிக்கிறோம், உன் வீட்டிற்குள் அமைதி நிலவுவதாக, உன் இல்லத்திற்குள் நல்வாழ்வு தங்குவதாக.
இன்னைக்கு குடும்பத்தில் அமைதி தேவை. கணவன் மனைவி கிடையில சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நிறைய. அப்ப நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை என்னது? அமைதி. அமைதி புறா. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, நான் ஆண்டவரின் அடிமை. அன்னை மரியாள் சொன்னதை போல லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும். இப்போ பவுலடியாரும் அதைத்தான் சொல்றார், நான் ஆண்டவரின் அடிமை. எனவே நாம் ஆண்டவருடைய அடிமையாக இருந்து அவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். யாருக்கு இந்த உலகத்துல பயப்படக்கூடாது. அடிமைகளாக நாம் இருக்க தேவையில்லை. ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்வோம். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிரை கொடுத்து செய்வோம். அதிலே ஆர்வமாக முழு ஈடுபாட்டோடு நாம் அடிமை போல ஆண்டவருக்கு வந்தவர்களாக அந்த பணியை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஓநாய்களிடையே ஆடுகளை போல, இந்த உலகம் தீயது, அந்த தீமையை களை எடுக்க நாம் ஆடாக இருந்து தயாராக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் துணை நிற்பார். மூன்றாவது, நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நாட்டிலும் அமைதி ஏற்படுத்த முயல்வோம். அதற்கு தேவையான வரவேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.